இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான். பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு? வடமாநில மக்கள். குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது எந்த நன்மையாவது செஞ்சிருக்காங்களா? கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க. அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். சாரை சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டின இரக்கம் இதுதானா? அந்த மக்களை இப்ப ராமர் கோவிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல 4-5 நாட்களா ஒரு காணொளி பரவி வருது. எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில பேசும் ஒரு சிறுவனோட பழைய காணொளிகள். இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞரணி மாநாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான தீர்மானம், இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். பாஜகவோட தோல்விகளை நாம் பட்டியலிடணும்னா 2014 414 ரூபாயாக இருந்த சமையல் சிலிண்டர் விலை இப்போ 918 ரூபாய். 72 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் இப்போ 102 ரூபாய். 55 ரூபாயாக இருந்த டீசல் இப்போ 94 ரூபாய். இப்படி அத்தியாவசிய பொருட்களோட விலையேற்றத்தையும் பட்டியல் போட்டுட்டே போகலாம். இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் விரோத செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி. பாஜகவோட பாதம் தாங்கியா பவனி வராரு. தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில அடகு வச்சாரு. தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலேயே 4 ஆண்டுகள் ஓட்டிட்டாரு. பாஜகவோட கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை 3 வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு. நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாள்ல யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு. ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதிநிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு. தமிழ் மொழியையும் புறக்கணிச்சு இந்தி திணிப்புக்கு உதவினாரு. அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார். பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார். அதைத்தான் தம்பி தயாநிதி சொன்னார். ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கவும் மாட்டாங்க. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு.
இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும். அத்தகைய ஆட்சிகளை எல்லா இனம், மொழி, மத மக்களும் சம உரிமை கொண்டவர்களாக வாழ்வாங்க, வாழ வைப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமநிலை சமுதாயத்தை அமைக்க மொழிப்போர் தியாகிகளுடைய தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம், வென்று காட்டுவோம். தன்னை ஈந்து தமிழை காக்கும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, மொழிப்போர் வீரர்களின் தியாகம் வெல்க.